நான் உங்க கீதா பார்த்திபன். நான் இன்னைக்கு நாங்க டீல் பண்ண ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு கேஸ் பத்தி நான் உங்ககிட்ட பேச போறேன். என்னோட கிளையண்ட் வந்து ஃபாரின்ல இருக்கிறாரு. ஸோ அவர் அங்க இருந்து ஒரு மேட்ரிமோனி சைட் மூலமா ஒரு கேர்ளை மீட் பண்ணிருக்காரு. அண்ட் அவங்க நேர்ல வந்து பார்த்து ஓகே பிடிச்சிருந்து ரெண்டு ஃபேமிலியுமே ஒருத்தர் மீட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஃபர்தரா பொண்ணு வீட்டுல என்ன ரெக்வஸ்ட் வச்சாங்கன்னா, எங்களுக்கு ஒரு 1 year டைம் வேணும், கொஞ்சம் கடன் இருக்கு, வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க ஃபாரின் போயிட்டு அவங்க கேட்ட டியூரேஷன் கொடுத்துட்டு ஃபாரின் போயிட்டாரு. அடிக்கடி இந்த பொண்ணு வீட்டுல இருந்து இந்த பொண்ணு அவங்க பிரதர் 2 பேரும் மாத்தி மாத்தி பேமெண்ட் கேட்டுட்டே இருக்காங்க. கேஷ் கேட்கறாங்க. அப்பாவுக்கு பிசினஸ் லாஸ் அதுக்காக கேட்கறாங்க, இந்த பொண்ணு ஸ்டடீஸ்க்காக கேட்கறாங்க, அவங்க அம்மாவுக்கு கார்ல நீ இப்ப என்ன சொல்ல நடக்க முடியாது, கார் வாங்கணும், இப்படியே கிட்டத்தட்ட 25 lakhs மேல அவர் கொடுத்துட்டாரு. ஒரு 1 yearங்கிறது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி 1.5 years மேல ஆயிடுச்சு. ஒன் ஃபைன் டே அவர் வந்து அந்த பொண்ணோட கசின் எல்லாம் கூட இவருக்கு தெரியும். அந்த பொண்ணோட ஸ்டேட்டஸை பாக்குற, இந்த பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி போட்டோஸ் பாக்குறாரு. அவர் எவ்வளவு ஷாக்கிங்கா இருந்திரும். ஸோ இமீடியட்டா எங்களை கான்டாக்ட் பண்ணி என்னன்னு கேட்கிறாரு. அந்த பொண்ணு மேரேஜ் ஆயிட்டா, சென்னையில் ஒரு அவுட்டர் ஏரியால ஹஸ்பண்டோட இருக்கிறதெல்லாம் நாங்க அவருக்கு ப்ரூஃப் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அந்த பொண்ணு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் வந்து போயிட்டு இவ்வளவு பணம் கொடுத்துருக்கோங்கிறதுலாம் அந்த ப்ரூஃபோட போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாரு. ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம்னு சொன்ன ஒரு வார்த்தை அவர் தெரியாம சொல்லிட்டாரு. ஸோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நீங்க கொடுத்த காசு அதுக்கு நீங்க வந்து ரீஃபண்டே கேட்கவே முடியாது, அது கிஃப்ட் அப்படின்னு ஒரே வார்த்தையில ஸ்டேஷன் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ ஸ்டில் இன்னும் அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்குது. ஸோ நாட் ஓன்லி கேர்ள்ஸ் மட்டும் அவேரா இருக்க வேண்டியதில்லை, எந்த ஜெண்டரா இருந்தாலும் அவேர்னஸோட இருக்க வேண்டிய ஒரு பீரியட் இது. இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனுக்காக எங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க, எங்க வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.